கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியிலே உங்களை யாவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான ஒரு வார்த்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 ஆகிய வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நாம் எப்படி இந்த வசனத்தை வாசிக்க போகிறோம் என்றால், நல்ல போராட்டத்தை போராடுவேன். பக்தன் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறான்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் ரெடியா இருக்குன்னு அவர் போட்டிருக்காரு. ஆனா நம்ம இப்போதான் ஓடவே ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம என்ன சொல்லணும்னா, நான் நல்ல போராட்டத்தை போராடுவேன், ஓட்டத்தை முடிப்பேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவேன், நீதியின் கிரீடம் எனக்கு வேணும். அவ்வளவுதான் இன்னைக்குள்ள வார்த்தை. மனுஷனா இருந்த வாழ்க்கையில போராட்டம் கட்டாயம் வரத்தான் செய்யும். நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை தேடி ஒரு போராட்டம் வரும். அந்த போராட்டத்தை இது எனக்கு வருகிற ஒரு நல்ல போராட்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தை போராடி தான் ஆகணும். நல்ல போராட்டம்னு போராடணும். அதே மாதிரி ஓடுறீங்க, பாதியில் நின்று விடக்கூடாது. ஓட்டத்தை முடிக்கிறது என்று கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடித்தான் ஆக வேண்டும். அப்போதான் உங்களுக்கு அந்த ஓட்டத்தினுடைய கடைசி பந்தை உங்க கையில் கிடைக்கும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டு ஒருவதும் விலகக்கூடாது. இன்னைக்கு கூட தேவ பிள்ளைகளை நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியும், அதில் சந்தேகம் இல்லை. ஜீவ கிடத்தையும் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஓட்டம் முடித்து வெற்றியாய் வந்த உடனே அந்த டிராஃபி உங்க கையிலே கிடைக்கிறது. நீங்கள் அதை சந்தோஷமாய் வாங்கி மகிழ்ச்சியாய் பெற்று எல்லாரும் முன்பதாக நீங்கள் காட்டுவீர்கள். அப்படியே இந்த நாளில் ஒரு வெற்றியை உங்களுக்கு ஆண்டு கொடுப்பாராக. கண்களை மூட நான் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பக்தன் நல்ல போராட்டத்தை போராடினான், ஓட்டத்தை முடித்தான், விசுவாசத்தை காத்து கொண்டான், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டான். நாங்களோ இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடணும் ஆண்டவரே. நாங்கள் ஓட்டத்தை முடிக்கணும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எல்லாம் நீர் நன்மையாய் செய்வீர் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பரலோகத்துக்கு போவோம் என்கிற விசுவாசம் எங்களுக்குள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பரலோகத்துக்கு போகத்தக்கதாக ஓட வேண்டும் ஆண்டவரே. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் யாவரும் ஓட வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்குள்ள போராட்டம் எல்லாம் எங்கள் குடும்பத்திற்கு, பார்க்கிற ஜனங்களுக்கு, வீடுகளுக்கு ஜெயமாய் வரட்டும். நீர் மனதார என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God bless you. Thank you.